ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. நீண்ட நாளா நம்ம வீடியோ வரவே இல்லை. இனிமேல் நம்மளுடைய வீடியோ அனைத்துமே தொடர்ச்சியா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் சுப கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் மெயினான ஒரு விஷயம். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும். இதே சனி பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, தன்னை அறியாத ஒரு பயம் கலர்ந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே வந்துடும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பிரகாரம் தை மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பகல் 11:07 அவர் பெயர்ச்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அதே வாக்கிய பிரகாரம் அதை நம்ம சொல்லியாச்சு. திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 2/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1:50 AM இரவுல பயிற்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். அப்ப அந்த உச்சம் பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலை 1 வருட காலம். அது ஒரு வருட காலம் அவருடைய பெயர்ச்சி ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதாவது உதயாதி நாளிகை 14:33 அதிசார பெயர்ச்சியா கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்ம ராசியில இருந்து தை மாசம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அதாவது 46:55 அதாவது குருவாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுறது, அதிசார பெயர்ச்சி, வக்ர பலம், இது எல்லாமே ஒவ்வொரு பலனும் இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை செய்யும். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருச்சு இந்த விருச்சக ராசிக்கு. சனியினுடைய தாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பிடிக்குள்ள அர்த்தாஷ்டம சனிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அகப்பட்டிருந்தீங்க. 2025 3ஆவது மாசமே வாக்கிய திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆயிட்டார் சனி பகவான். அது உங்களுக்கு சரியாயிருச்சு. வாக்கிய பிரகாரம் 2026 3ஆவது மாசம் தான் பயிற்சி ஆனார். அப்ப அது வரைக்குமே ஒரு சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானமான, வாக்குஸ்தானமான, குடும்பஸ்தானமான, 2ஆம் இடமான தனுசு ராசியிலும் உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியான இந்த மீன ராசிக்கு உள்ள அதிபதி உங்களுடைய அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு உழைப்பில்லாத ஒரு வருமானத்தை, ஒரு நல்ல ஒரு நிலையை தரக்கூடிய இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார், 5ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்களுடைய மனசுல இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள், துயரங்கள், பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மாறி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுது இந்த குரு பயிற்சி. அப்ப குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு, உங்களுடைய 5ஆம் இடமான
ஆழ்மன எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால மிக மிக அருமையான இடம். உங்களுடைய ஸ்தானம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், பெரிய விஷயம் அது. அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் உங்களுக்கு. இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றது ஏன்னா குரு உச்சம் பெற்று பார்க்கிறாருங்க. குருவாகப்பட்டவர் பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். அதுலயும் உச்சம் பெற்று பார்க்கிறாரு அப்படின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த குருவினுடைய பெயர்ச்சி. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த முயற்சியுமே நான் எடுக்காம இருந்த ஒரு நிலை புதுசா ஒரு விஷயத்த தோன்றி நான் வெளிநாடு போகலாமா, வீட்டுல இருக்கலாமா, ஒரு தொழில் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஒரு 5 அறிவுல இருந்து 6ஆம் அறிவு ஒண்ணு கொடுக்குது அப்படின்னா ஒரு முயற்சி விஷயம்தான். அந்த ஒரு 6ஆம் அறிவை கொடுத்து ஒரு மனிதனை வந்து உயிரை உண்டாக்குறதுங்கிறது இந்த குருவினுடைய பார்வைக்குள்ள உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு அருள் இல்லையே ஒரு மனிதனுக்கு திருவருளே இல்லை அப்படிங்கிறான். அப்ப குருவாகப்பட்டவருடைய ஒரு அருள் கிடைக்குது அப்படின்னாலே முற்றிலும் சுபக்கிரகம். அப்படிப்பட்ட சுபக்கிரகம் உங்களுடைய 3ஆம் இடமான மகர ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல வழிக்கு உண்டான தொடக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் குரு பகவான். அது ஒண்ணு. உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். தாத்தா வழி சொத்துக்கள், தாத்தா வழியில கிடைக்கக்கூடிய பணங்கள், அப்பா வழியில கிடைக்கக்கூடியது, அது இல்லாம வந்து மாமனுடைய உறவுகள், இது எல்லாமே நீடிக்கும். ஒருவருடைய காதல் திருமணங்கள், தன்னுடைய மனசு ஆழ்மன எண்ணங்களை பிரதிபலிக்கிறது, ஒரு விஷயத்தை சொல்றது, இது எல்லாமே 5ஆம் இடம். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தி வரக்கூடிய ஒரு நிலை. அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய வீட்டுல இருந்து அவர் பார்க்கறதுனால உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், காதல் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் புதுசா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை இருக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கேப்ல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேபி இந்த மாதிரி எல்லாம் அமைறதுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகள்லாம் பொதுவா குழந்தைக்காரகன் அப்படின்னாலே குரு பகவான் தான். அவருடைய பார்வைக்குள்ள வரும்போது ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. விசாக நட்சத்திரம் ஒரு பாதம் இதுல, குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரம் ஒரு பாதம் இதுல. இந்த ஒரு பாதக்காரர்களுக்குமே குருவாகப்பட்டவர் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்து உங்களுடைய விசாக நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த சாரத்திலேயே பார்க்கும் பொழுது உங்களுடைய காலகட்டம் அருமையான காலகட்டமா மாறும். அப்ப உங்களுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம் காத்துக்கிட்டு இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம். பொதுவா அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரமே. அனுச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அனுசம் அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி உண்டு, நல்ல தொழில் துறை பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஒரு தனித்தன்மையில செயல்பட்டு ஒரு தொழிலை தொடங்கி ஒரு வெற்றியை காணக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த அனுச நட்சத்திரம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அருமையான ஒரு காலகட்டமாக தான் அமையும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு. கோட்டை கட்டி ஆள்றாங்களோ ஆளலையோ, இது வரைக்கும் ஆண்டாங்களோ ஆளலையோ, இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு புண்ணிய காலம்னு சொல்லலாம். இந்த புண்ணிய காலத்துக்குள்ள வந்துட்டீங்க. குருவாகப்பட்டவருடைய அனுக்கிரகம் பெற்ற இந்த புண்ணிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும், பயன்படுத்திக்கங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பேச்சு வார்த்தை செயல் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அங்கே வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்களாக கூட இருப்பாங்க. அதுல அப்படிப்பட்ட நபர்களுக்குமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
குருவாகப்பட்டவனுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால இது அருமையான காலகட்டம் தான். அதை சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்புகளை உள்ள ஆகாது, பயப்பட வேண்டியது இல்லை. அதனால இந்த வருஷம் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்கு. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இப்ப நம்ம 3 நட்சத்திரங்கள் சொல்றோம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 3 அதிபதிகள். இந்த ராசிநாதன் செவ்வாய். அப்ப 4 கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒரு ராசிலேயே செலுத்துதுன்னா அப்ப அந்த ஏதோ ஒரு வகையில தசாபுத்தியோ கோச்சாரமோ விதி ஜாதகமோ ஏதோ ஒரு வகையில கை கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. மொத்தத்துல இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான சூழ்நிலைன்னே சொல்லலாம் இந்த விருச்சக ராசிக்கு. நன்றி, வணக்கம்.